ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் பொங்குதோ அதே மாதிரி இந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம், இன்பம், அதே மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடி கண்டிப்பாக என்னோடய ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் தான், சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனால் இந்த நேரத்தில் நம்ம எல்லாமே ஊரில் இருப்போம். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டோம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம கணிதன் அப்படின்ற ஒரு சீரியஸ் 25 டேஸ்க்கான பிளானர் அப்படின்றது கொண்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு லீவ் நாள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட செஷன் நிற்க போகிறது கிடையாது. ரெகுலராக நம்ம செஷன் போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது நான் கண்டிப்பாக கொடுத்துறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேலேருந்து உங்களுக்கான லைவ் அப்படின்றது எப்பயும் போல நடந்துகிட்ருக்கும். 2 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் லீவ் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ அதான் பார்த்தா தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தா மாட்டுப்பொங்கல் தான் பார்த்தா விமர்சையாக கொண்டாடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருநாள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருநாள், திருநாள், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு 5 டேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம லீவ் எடுத்துக்குவோம், சரிங்களா? இதெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல அரசு வேலைக்கு போயிட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அரசு சம்பளத்தோட ஸோ தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் உங்களோட சம்பளத்தில் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நல்ல இலக்கோட இந்த பொங்கலை எல்லாமே செலிப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பொங்கல் அதுமா பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா 24/7 எப்பயுமே ஒரு ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்ம கொடுப்போம். அது தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் அப்படின்றத கொடுப்போம். நம்மளோட தமிழர் பண்பாடான இந்த தைத்திருநாளுக்கு நம்ம கொடுக்க மாட்டோமா? எஸ், நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேட்சஸ் அப்படின்றது அட்மிஷன் போயிட்டுருப்பா. குரூப் 1 பார்த்தீங்கன்னா சிறகுகள் 2.0, அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை அப்படின்றது குரூப் 2 அண்ட் 2A பேட்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4க்கான பேட்ச். இதை தாண்டி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான கல்லணை அப்படின்ற ஒரு பேட்சுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. 17ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போது Y836 அப்படின்ற கூப்பன் கோடில் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு 2 இயர் அப்படின்றது வேலிடிட்டி கிடைக்குப்பா. எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் வேலிடிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ நம்மளோட கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 22% அப்படின்றது ஆஃபர் கிடைக்கிது. உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா Y836 அருணன் அப்படின்ற டெலகிராம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக நான் உங்களுக்கு சேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம். ஓகேப்பா, இன்றைக்கி நம்மளோட வகுப்பில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பின்னங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், சரிங்களா? பின்னங்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ராக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பண்ணால் முழு எண்கள், அதேமாதிரி இயல் எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 அப்படின்றது பண்ணால் ஒரு நம்பர், ஒரு முழு எண் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அதேமாதிரி 50 அப்படின்றது ஒரு முழு எண், 75 அப்படின்றது முழு எண், ஒரு 37 அப்படின்றது முழு எண். இதிலே பார்த்தீங்கன்னா இது ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ பின்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறா பகுதி விகுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்க போகுது, சரிங்களா? பகுதி மற்றும் தொகுதி அப்படின்னு இருக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 அப்படின்னு இருக்குன்னா என்னப்பா, இப்போ 1ல் பாதி தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? 1ல் பாதி தான் ஆஃப்னு சொல்லுவோம். இப்போ ஆஃபில் பாதி என்ன பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் P/Q அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ டிவிஷன், அப்போ 1/2, 3/8, 50/7 இந்த மாதிரி எது இருந்தாலுமே அதை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. பின்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க தேவையில்ல. பின்னங்கள்லாம் என்ன அப்படின்றத மட்டும் ஓவராலாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு படத்தை வச்சு அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு டாபிக் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து ப்ராப்பராக ஸோ புரிய வச்சுருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்கப்பா. இங்கே 1 2 3 3 பேர் இருக்காங்க. இங்கே 1 2 3 4 சின்ன பையனோட சேர்த்து ஒரு 4 பேர் இருக்காங்க.
சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கட்டியை வந்து பங்கிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு ஃபுல் கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபுல் கேக் இருக்கப்ப இது 2 பேருக்கா நான் வந்து என்ன பண்ணணும், பிரிக்கணும். அப்போ ஒரு கேக்கை நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆக பிரிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1/2 நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகே, அப்போது இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2. ஓகே, அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2. அப்போ ரெண்டுமே சேர்த்தா நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஒரு ஃபுல் கேக் அப்படின்றது வந்துடுது. அடுத்து பாருங்க, இங்க 3 பேர் இருக்காங்க. ஒரு கேக்கை 3ஆ பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 1/3 நம்மளால பிரிக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த 3ன்றது நம்ம என்ன சொல்றோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல 1/, சொல்றப்ப நம்ம என்ன ஆகுது, இந்த ஒரு கேக்கை 3ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க 4 பேர் இருக்கிறதால என்ன அர்த்தம், ஒரு கேக்கை 4ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பீஸு. ஓகே, இங்க இருக்குதுங்களா, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ ஆளுக்கு காலாக நம்ம வந்து கொடுக்குறோம். இது 1/3 கொடுக்குறோம், அது 1/2 கொடுக்குறோம். அப்போ பின்னம் அப்படின்றத பார்த்தா பொதுவாக எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2, 1/3 அப்படின்னா 1/4. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா P/Q அந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு 2 பாக்ஸு அதில் ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதேமாதிரி இங்கே 3 பாக்ஸு ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க, 4 பாக்ஸில் ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் எடுத்துக்கப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த வந்து ஹைலைட் பண்ணியிருக்க ஷேடோ பிளேஸ் இருக்குது தெரியுங்களா? அப்போ டோட்டலாக எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னா 2 பாக்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் டிவைடட் பை மேலே நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 1 வரப்போகுது. அப்போ 1ன்றது என்னப்பா, நிழலிடப்பட்ட பகுதி, ஷேடோ பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி இங்கே 1/3 அப்படின்னு சொல்லிட்டுங்களா? அப்போ 1, 2, 3. ஸோ டோட்டலாக 3. அதில் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா இருக்குது, இந்த ஷேடோவாக இருக்குது. அதேமாதிரி இங்கே பாருங்க 1, 2, 3, 4. அப்போ 4 வந்துருச்சு, 1 வந்து ஷேடோவாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஷேடோ எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குறான்னு வச்சுக்கலாம். அப்போ அன்ஷேடோ என்ன இருக்கும், 4, 1, 2, 3. அப்போ 3/4 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்ஷேடோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2/3 இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அப்படின்றது அன்ஷேடோவாக இருக்குது. அப்போ ஷேடோ பிளேஸ்னால் என்னது, அன்ஷேடோ பிளேஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கீழே டிவிஷனில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுனா அது டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அப்படின்றது வரும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்காங்கப்பா. ஓகே, ஒரு கிளாஸ் ரூமில் 50 பேர் இருக்காங்க. அதில் 30 பேர் ஓகே ஃபஸ்ட் ரேங்க், ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம, ஓகே 30/50 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, 50 பேரில் 30 பேர் வந்து நம்மளுக்கு என்னது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 20 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. புரியுங்களா? இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பின்னத்தில் எழுதுகின்ற முறை அப்படின்றது இதுதான்ப்பா. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், பின்வருவனவற்றை உற்று நோக்குக, இதில் நிழலிடப்பட்ட பகுதியை பின்னமாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு என்ன சொல்லுங்க, நிழலிடப்பட்ட, அப்போ அந்த ஷேடோ இருக்குது தெரியுங்களா? ஓகே, அந்த ஷேடோ பிளேஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை ஓகே ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா எத்தனை ஸ்கொயர் இருக்குது, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது, 1. ஓகே, இங்கேருந்து ஆரம்பிச்சிடறேன், இந்த கலர்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸோ டோட்டலாக 8 இருக்குது. ஓகே, 8 போட்டாச்சு. மேலே என்ன வரப்போகுது, 1, 2, 3ன்னு வரப்போகுது. அப்போ 3/8 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ இங்கே பாக்ஸ் பாருங்கப்பா, 1, 2, 3, 4, 5, 10, 15. அப்போ 15 போட்டுக்கோங்க. மேலே நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 1, 2, 3, 4, 5ன்னு வரப்போகுது. அப்போது 5/15 அப்படின்னு எழுதலாமா? எஸ். இதோட லோவஸ்ட் ஃபார்ம் என்ன எழுதலாம், 1/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, அப்போது 5/15னாலும் ஒன்று தான், 1/3னாலும் ஒன்று தான். சரிங்களா? நம்ம அடிக்க தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அது ஷேடோ பிளேஸில் என்ன வரும் தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா. ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஓகே 1, 2, 3. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? அதில் எத்தனை இருக்குது ஷேடோவா, 3. அப்போ 3/9 என்பது சரியான விடையாக வரப்போகுது. புரியுதுங்களா என்ன சொல்லுது? ஓகே, 3/9 என்பது சரியான விடையாக வரப்போகுது. இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 3, 6, 3, 9 இருக்குது. 9. மேலே நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஷேடோ வரும் 1, 2, 3, 4, 5. ஓகே, அப்போ 5/9 அப்படின்றது ஆன்சர் வரப்போகுது. ஓகே, 5/9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி தான் பார்த்தா ஷேடோ மற்றும் அன்ஷேடோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கால்குலேட் பண்ணணும். அடுத்து பாருங்க, பின்வரும் குடுவையை பார்த்து அவற்றில் உள்ள நீரின் அளவை பின்னமாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நீரோட அளவுலாம் நம்ம என்ன பண்ணணும், பின்னமாக எழுதணும். அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே என்ன பாருக்கு, 1 லிட்டர் இருக்குது. ஓகே, அடுத்த பாருங்க இங்கே என்ன இருக்குது, 200 ml இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 700 ml இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml இருக்குது.
அப்போ 1 லிட்டர் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து 1000/1000 அப்படின்னு தான் வரப்போகுது. ஓகே, இங்கே பாருங்க, ஏன்னா 1 லிட்டர் அப்படின்றது 1000/1000. இங்கே பாருங்க 200 ml தான் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதும்? 200/1000 அப்படின்னு நம்ம எழுதும். அப்போ இது எப்படி எழுதும்? 700/1000 அப்படின்னு நம்ம எழுதும். இங்கே என்ன எழுதும்? 500/1000 அப்படின்னு நம்ம எழுதும். அப்போ 1/2 லிட்டர், 1/4 லிட்டர், 3/4 லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணாலும் தாராளமாக பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, பின்வருமற்றின் நிலநடுப்பட்ட பகுதியை பின்னமாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸோ டோட்டலாக இங்கே 2 ஷேடாக இருக்கிறதுனால ஓகே 2/3 எழுதலாமா? எஸ், கண்டிப்பாக எழுதலாம். இங்கே 1 2 3 4, அப்போது ஓகே 3/4 அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எழுத முடியும். இந்த இடத்துல 1 2 3 4 5. ஓகே, அப்போ டோட்டலாக பார்த்தா 4/5 அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஷேடோ பிளேஸ் எல்லாமே எழுத முடியும். இந்த மாதிரி நம்ம பள்ளிப்பாட புத்தகத்திலே அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் இதை பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இங்கே டாட்டட் பிளேஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த டாட்டட் பிளேஸில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஓகே முக்கோணத்தில் உள்ள புள்ளிகளை குறிக்கும் பின்னத்தை எழுதுக. அப்போ 1 2 3 4 5 6. ஓகே, அப்போ 6 டிவைடட் பை ஸோ டோட்டலாக எத்தனை டாட் இருக்குன்னு பார்த்துலாமா? 1 2 3 4. ஓகே, ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 1 நாள் 4, 7 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 12, 5 நாள் 20, 6 நாள் 24. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? 1 6 6, 2 6 12, 3 6 12, 4 6 24. அப்போ 1/4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். அப்போ 1/4நாலும் 6/24நாலும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நிழல் இடப்படாத பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அன்ஷேடோ பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8பா. ஓகே, அப்போ எத்தனை பிளேஸ் வந்து லிஸ்டட் ஐ மீன் ஓகே அன்ஷேடோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து நமக்கு வந்து ஷேடோ இருக்குது. அப்போ டோட்டலாக 8ல் 2 போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 6. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3/4 அப்படின்னு எழுத முடியும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான்ப்பா. ஓகே, பின்னங்கள் பொறுத்தளவுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு படத்தை கொடுத்து எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படியே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 1, 3/4 மற்றும் 2/7 3 சமமான பின்னங்களை காண்க. இப்போ நல்லா கொஞ்சங்க 3/4. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க? 2/7. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 3 சமமான பின்னங்கள். ஓகே, இதற்கு ஈக்குவலண்ட்டாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கப்போ நான் என்ன பண்ணுறேன்பா? மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது தெரியுங்களா? அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா 3 2 6 4 2 8 எழுதலாமா? எஸ், தாராளமாக எழுதலாம். அடுத்தது ஓகே, இதை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 9 4 12. அப்போ அவன் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? 3 சமமான பின்னங்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நல்லா கொஞ்சம் 3/4நாலும் ஒன்று தான், 6/8நாலும் ஒன்று தான், 9/12நாலும் ஒன்று தான். இப்போ எப்படி சார் 9/12ம் 3/4 ஈக்குவல் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம் கேன்சல் ஆகும், இதை கேன்சல் பண்ணால் 4 டைம் கேன்சல் ஆகும். அப்போ 3/4 which is equal to 3/4 அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சிம்பிள், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே 2/7 அப்படின்னு இருக்குங்களா? இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4ன்னு வரப்போகுது, இங்கே வந்து 14 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப 3 2 6, இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணும்போது ஓகே 1 7 2 3 21. ஓகே, 6/21 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3 அடுத்தடுத்த பின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து மல்டிபிள் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த 3 சமமான பின்னங்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மல்டிபிள் ஆஃப் 2, மல்டிபிள் ஆஃப் 3, மல்டிபிள் ஆஃப் 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணிட்டே போயிருக்க வேண்டியதான். அவங்க அடுத்த 3 இலக்கங்கள் ஐ மீன் பின்னங்கள் கேட்குறாங்களா, இல்லை 4 பின்னங்கள் கேட்குறாங்களா, இல்லை இதன் 8வது பின்னத்தை காண்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூவோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8 மல்டிபிள் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? சிம்பிளான ஒரு விஷயம் தான்ப்பா. ஓகே, அதேமாரி பாருங்கப்பா, பின்வரும் சமமான பின்னங்களில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, ஸோ விடுபட்ட எண்ணை காண்கனா என்ன பார்த்தோம்? இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கு, அந்த நம்பர் தான் நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். கரெக்டாக? இந்த ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்னப்பா சொல்லுவோம்? 2 ரேஷியோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே 3 இருக்குது. 3க்கு ஈக்குவலாக இங்கே வந்து 9 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ 3 9ன்னு வரப்போகுங்களா? அப்போ அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 3 பண்ணால் இங்கே என்ன வரப்போகுது? 15 அப்படின்னு வரப்போகுது. அப்போ 3/5 is equal to 9/15 எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 3/5 ஈக்குவல் டு 9/15 அப்படின்னு எழுதுறப்ப ஓகே, இதை கேன்சல் பண்ணுறப்ப 3 9, இதை கேன்சல் பண்ணுற 5 15. அப்போ 3/5 is equal to 3/5 வந்துருச்சுங்களா? அப்போ தாராளமாக 3/5 equal to 9/15 எழுதலாம். ஓகே, இங்கே பாருங்கப்பா 7 இருக்குது, இங்கே 28 இருக்குது, இங்கே 16 இருக்குது, இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 7ஆல் எதை மல்டிபிள் பண்ணலாம்?
ஓகே 1 7 7 2 7 14 3 7 21 4 7 28. அப்போ மல்டிபிள் ஆஃப் 4 பண்ணுறப்ப எனக்கு வந்து 28 வருது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு என்ன வரப்போகுது 4 தான் வரப்போகுது. அப்போ 4 4s are 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இங்கே 3 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஓகே மல்டிபிள் ஆஃப் 5 பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 5s are 15. அப்போ இங்கே என்ன வரப்போகுது 2 5s are 10 அப்படின்னு வரப்போகுது. ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 42 48 இருக்குது, இந்த இடத்துல 8 இருக்குது. அப்போது 8ஆல் எதை மல்டிபிள் பண்ணால் 48 வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே ஸோ 1 8 8 2 8 16. எப்பயுமே வாய்ப்பாடு சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு சொல்ல தயங்காதீங்க. ஓகே நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா மைண்டுக்குள்ளேயே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அது மிஸ்டேக் தான் ஆக போகுது. சரிங்களா? அதனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து டைம் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதனால் பொறுமையாகவே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணியே போடலாம், எந்த தப்புமே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே என்ன வரப்போகுது 8 8 64. ஓகே 8 ஸ்கொயர் பண்ணால் 8 8 64 வரப்போகுது. அப்போ 5 8 40 6 8 48. அப்போ என்ன பண்ணுறாங்க 6 8 48 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே அப்போது 42 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். இந்த ஒரு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே இதுக்கு மட்டும் ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்துட்டேன். சரியா? ஓகே இல்லை ஒரு கண்டிஷன் தான்ப்பா, இது பிரச்சனை கிடையாது. ஓகே இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 2. ஓகே மதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். ஓகே ஒரு சாக்லேட்டில் 2/5 பார்ட் வந்து அவர் வந்து சாப்பிட்ருக்காரு. நந்தினி அதே போன்று மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார் எனில் அதிகமாக சாக்லேட்டை சாப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டைரி மில்க் சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே இந்த மாதிரி ஒரு டைரி மில்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே இல்லை மதி அப்படின்னு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாக்லேட்டில் 2/5 பார்ட் வந்து என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ஓகே ஸோ இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க நந்தினின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1/3 பார்ட் வந்து சாப்பிட்டாங்க. அப்போ 2 பேரில் யார் வந்து சாக்லேட்டை அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஓகே யார் சாக்லேட்டில் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மதியால் சாப்பிடப்பட்ட சாக்லேட்டின் அளவு 2/5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நந்தினியால் சாப்பிடப்பட்ட சாக்லேட்டின் அளவு பார்த்தா 1/3 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ 2 பேருக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஓகே எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மீச்சிறு பொது மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2/5 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? என்னது 2/5 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் நான் என்ன பண்ணணும் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டினாமினேட்டை வந்து நான் வந்து ஈக்குவல் பண்ணணும். அப்போ இங்கே 5 இருக்குது 3 இருக்குது. ஓகே ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக என்ன வரப்போகுது அப்படின்னா ஓகே 15 அப்படின்ற ஒரு வேல்யூ வரப்போகுது. அப்போ இது 15 ஆகணும் அப்படின்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்றது பண்ண போகிறோம். 3 5 15. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொன்னா ஓகே 3 6 அப்படின்னு வந்துட போகுது. ஓகே நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது. ஓகே இங்கே மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்ப நமக்கு தாராளமாக இங்கே என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே 5 அப்படின்றதான் வரப்போகுது. அப்போ இவங்க வந்து 6 பார்ட் சாப்பிட்றாங்க, இவங்க வந்து 5 பார்ட் சாப்பிட்றாங்க. அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் மதி தான் அதிகமாக சாப்பிட்டுள்ளார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா? அப்போ இங்கே 6/15 ஓகே அதே மாதிரி கிரேட்டர் தான் ஓகே 5/15 அப்படின்னு இருக்கு. அப்போ 6 பெருசா 5 பெருசான்னு பார்த்தீங்கன்னா மதி வந்து ஓகே 6 பார்ட் வந்து சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி நந்தினி அவங்க பார்த்தீங்கன்னா என்னதுப்பா 5 பார்ட் அப்படின்றது சாப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு? அப்போ அவங்களோட டிவிஷன் வேல்யூவில் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து போட்ட வேண்டியதான்ப்பா. சரிங்களா? நீங்கள் இதை ப்ளஸ் பண்ணணும் ஆட் பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஓகே 6 5ன்னு போட்டு இதில் எந்த நம்பர் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க போகுது அப்படின்றது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். ஓகே எக்ஸாம்பிள் 3. ஓகே வினோதா செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்றனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டிய சம கொள்ளளவை கொண்ட ஒரு பாத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே வினோதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா 1/2 பார்ட். ஓகே வினோதா 1/2 பார்ட். செந்தமிழ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 3/4 பார்ட். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா முகிலரசி பார்த்தீங்கன்னா 1/4.
ஓகே, இதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, யார் வந்து தேர்டு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சம அளவில் ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டாங்க. 30 செகண்டில் வந்து தண்ணி பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இவங்க எடுத்துக்கூடிய டைம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் பண்ண போகிறோம். அப்போ எல்சிஎம் பண்ணுறப்ப நல்லா கொஞ்சம் இந்த டினாமினேட்டர் தான் நம்ம எப்பவுமே எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 2 4 4 எல்சிஎம் எடுக்கிறப்ப எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி 4 தான் வரப்போகுது எல்சிஎம் எடுக்கிறப்ப. அப்போது இங்கே 2ன்றது என்ன ஆக போகுது அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 ஆக போகுது. அப்போ மேலேயும் நம்மளுக்கு வந்து என்ன வரப்போகுதுன்னா 2ன்னு வரப்போகுது. அதேமாதிரி 3ன்னு அர்த்தம் வரப்போகுது. ஓகே, அடுத்து பார்த்தா 1ன்னு வரப்போகுது. ஓகே, அப்போ 2:3:1 அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அப்போது வினோதா அப்படின்றவங்க பார்த்தோன்னா 2 பார்ட்டு. ஓகே, வினோதான்றவங்க பார்த்தீங்கன்னா 2. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க, செந்தமிழ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 3. அதேமாதிரி முகிலரசி அப்படின்றவங்க பார்த்தா 1. அப்போ இருக்கிறதுலே பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆப்வியஸ்லி பார்த்தா செந்தமிழுக்கு தான் கிடைக்கும். அடுத்த வினோதாவுக்கு கிடைக்கும். 3வது தான் பார்த்தா முகிலரசி கிடைக்கும். சரிங்களா, இதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கொஷினை வச்சு ஆன்சர் பண்ணது. அப்படியே சம்ம பார்த்துடலாமா, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே பாருங்க, செந்தமிழ் என்பவர் பார்த்தா முதல் பரிசையும், வினோதா என்பவர் பார்த்தா 2வது பரிசையும், அதேமாதிரி முகிலரசி என்பவர் 3வது பரிசையும் பெற்றுள்ளார் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, சேம் அதே கண்டிஷன் தான். புத்தகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். ஓகே, 2/3, 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் எழுதுக. அதான் பார்த்தா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எழுத சொல்கிறாங்கப்பா. ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். ஏறு வரிசை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் டு என்ன பண்ணுது, ஓகே, லார்ஜர் நம்பருக்கு போகிறதான் பார்த்தா ஏறு வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இறங்கு வரிசை அப்படின்றது பார்த்தா லார்ஜர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பருக்கு வரதான் பார்த்தா இறங்கு வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2/3, 1/6, 4/9. ஓகே, 2/3, 1/6, 4/9. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. ஓகே, இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்க. இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நியூமரேட்டரை நீங்கள் 10ஆல் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ 20, 10, 40ன்னு வந்துருச்சு. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு 10ஆலையோ இல்லை ஒரு 100ஆலையோ நம்மளுக்கு வந்து மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு அட்லீஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேல்யூஸ் அப்படின்றது கிடைக்குது. இதுவே நீங்கள் வெறும் 1/2 மட்டும் பண்ணிங்கன்னா 0.5 வரும். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே 0.5 எழுதுமா இல்லை 0.05 எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரு ஹோல் நம்பராகவே நம்ம வந்து மாற்றிடலாம். சரிங்களா, அப்போ 20/3. அப்போ நல்லா கொஞ்சம் 20ல் எத்தனை 3 பாருக்கு, 5 5 6 3 18. ஓகே, 6 3 18, மீதி 2/3. ஓகே, அப்போது இந்த 20/3 நான் என்ன எழுதுறேன், 6 2/3ன்ற ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதுறேன். அப்போ ஃப்ராக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், மேலே ஒரு பகுதி மற்றும் தொகுதி அப்படின்னு இருக்கும். ஆனால் இதுவே பார்த்தா மிக்சடு ஃப்ராக்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு ஹோல் நம்பரும் இருக்கும், ஒரு பகுதி மற்றும் தொகுதி ரெண்டுமே சேர்ந்தது தான் பார்த்தா மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படி நம்ம சொல்லலாம். அப்போ 6 2/3 அப்படின்னு இல்லாமா, எஸ் தாராளமாக எல்லாம். இங்கே பாருங்கள் 10, இங்கே 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ 1 6. ஓகே, மீதி பார்த்தா 4/6 அப்படின்னு எழுதலாம். ஓகே, 1 4/6 அப்படின்னு எழுத முடியும். ஓகே, தேர்ட் வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், இங்கே 40 இருக்குது, 9 இருக்குது, 1 9 9, 2 9 18, 3 9 7, 4 9 36. ஓகே, மீதி 4/9ன்னு எழுதலாம். ஓகே, எஸ். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 6 2/3 இருக்குது. அப்போது 6ன்னு எடுத்துக்கலாமா, இங்கே 1 4/6 இருக்குது. அப்போ தாராளமாக 1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 6 பெருசா 1 பெருசா 4 பெருசானா ஆப்வியஸ்லி 6 தான் பெருசு. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ முதல்ல வரும் அப்படின்னு சொன்னால் 2/3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். அதான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பரில் வந்து நம்ம எழுதுறப்ப 6 1 4 அப்படின்னு சொல்கிறப்ப. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏறு வரிசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஏறு வரிசை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்மாலர் நம்பரில் இருந்தால் லார்ஜர் நம்பருக்கு போகணும். அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலர் நம்பர் 1 தான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா 1/6 அப்படின்றதான் வரப்போகுது. ஓகே, ரெண்டாவது என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் 4/9 அப்படின்னு வரப்போகுது. தேர்டு தான் பார்த்தீங்கன்னா 2/3 அப்படின்னு வரப்போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட அசெண்டிங் ஆர்டர். ஓகே, இதே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சராகவும் இருக்கும் பாருங்க. 1/6 இருக்கா, அடுத்த 4/9 இருக்கா, அடுத்த 2/3 இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டிங்கன்னா இந்த சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. ஓகே, ஈஸியாகவும் ரொம்ப அப்ரோச்சபிளாகவும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா, ஓகே.
ஓகே, இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இது எல்லாமே நீங்கள் ஓகே 3/8 அதாவது 3/5 எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை மட்டும் நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மீதி இந்த 3ஆம் 4ஆம்லாம் நீங்கள் தான் போடணும். ஏன்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்டிருக்கிறதால இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே பேட்டர்ன். இப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. என்னது 3/8 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்த 3/5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே என்ன ஆக்கிக்கலாம், 30 ஆக்கிக்கலாமா? அப்போ 1 8 8 2 8 16 3 8 24. அப்போ 3 8 24 மீதி பார்த்தீங்கன்னா 6/8ன்னு எழுதலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 1 5 5 2 5 15 3 2 5 10 3 5 15 4 5 20 5 25 6 5 30 அவ்வளோதான். இங்கே வந்து 3ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது. ஆப்வியஸ்லி இருக்கிறதுல எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3/5 தான் பெருசு. இஸ் இட் கிளியர்? கண்டிப்பாக இது கிளியராக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எஸ். அதே மாதிரி பாருங்கப்பா, வேற்றின பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ராக்ஷன் வந்து ஆட் பண்ணுறது எப்படி, சப்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, மல்டிபிள் பண்ணுறது எப்படி, டிவிஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பின்னங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பின்னங்கள் அப்படின்றது எப்பயுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். அதேமாதிரி பின்னங்கள் வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா அதோட அசெண்டிங் ஆர்டரில் கேட்கலாம், இல்லை அதோட டிசெண்டிங் ஆர்டரில் கேட்கலாம். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் லார்ஜஸ்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் நம்மளுக்கு வந்து கேட்கலாம். அதாவது மேற்கண்ட பின்னங்களில் பெரிய பின்னம் எது, சிறிய பின்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேள்வி கேட்கலாம். அப்படின்னா ஒரு படம் கொடுத்துட்டு அந்த படத்தில் ஷேடோ பிளேசஸ் எத்தனை இருக்குது, அன்ஷேடோ பிளேசஸ் எத்தனை இருக்குன்றத ஃப்ராக்ஷனில் எழுதுங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ மீதி ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படிலாம் நம்ம நாளைக்கு வரக்கூடிய இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? எஸ் மக்களே, ஸோ இந்த செஷன் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த கோட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது கண்டிப்பாக நம்மளோட குரூப் 4 எக்ஸாமினேஷன் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடே ஓகே அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஓகே, இதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்குப்பா. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 278 மணி நேரத்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ், 371 மார்க் டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். பேட்ச் வந்து 31 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆகுதுங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கழிச்சு இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பொங்கல் அப்படின்றதால ஆஃபர் போயிட்டுருக்கு. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபர் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வாங்க முடியுமோ பேட்ச் வந்து வாங்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்டடி பிளானர் அப்படின்றது இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் நம்மளோட ADA 24/7 மொபைல் ஆப் இருக்குது தெரியுங்களா? அந்த மொபைல் ஆப் இருந்துச்சுனாலே நீங்கள் ஓகே இந்த ஸ்டடி பிளானர் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் எல்லாருமே ஓகே இந்த கிளாஸஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே நம்மளோட 2025 ஓகே குரூப் 4ல கேட்ட பேட்டர்ன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிளாஸஸ் அப்படின்றது எடுக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி ஓகே இந்த பேட்ச் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் இந்த பேட்ச்க்கான லிங்க் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த பேட்சோட லிங்க் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், மோர் ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் மோர் ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு என்டர் யுவர் கூப்பன் கோட் அப்படின்றதுக்கு இங்கே என்னோட கூப்பன் கோட் Y836 அப்படின்ற கோட் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப ஓகே டபுள் வேலிடிட்டி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். எஸ், அதே மாதிரி டபுள் வேலிடிட்டி, அதாவது 24 மாதம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 12 மாதம் தான் காட்டுது அப்படின்னா என்னோட கோட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு டெலகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், Y836 அருணன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து டபுள் வேலிடிட்டி ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறேன். சரிங்களா? அதுவும் இப்போ ஆஃபர் இருக்கக்கூடிய பீரியடில் மட்டும் தான், எல்லா டைமும் கிடையாது. இப்போ பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதால ஓகே மேபி உங்களோட சைட்டில் ஓப்பன் ஆகலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக டபுள் ஆஃபர் கொடுக்குறேன். அதேமாரி 22% அப்படின்றது ஆஃபர் போகுதுப்பா. 600 ரூபா அப்படின்றது என்னோட கோட் யூஸ் பண்ணுறப்ப மைனஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த பேட்சோட காஸ்ட் பார்த்தா 2749, என்னோட கோட் யூஸ் பண்ணுறப்ப 2144 ரூபாய்க்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2028 வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ 2026 சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2027 2028 பொங்கல் வரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேட்ச் வந்து நம்ம கோட் யூஸ் பண்ணுறது மூலமா ஓகே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே Y836 அருணன் அப்படின்ற டெலகிராமை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் பேட்ச் வாங்கணும் இல்லை பேட்ச்க்கான குவரிஸ் எதுவாக இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? எஸ் மக்களே, இன்றைக்கான வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி அடிஷன் எப்படி பண்ணுறது, மல்டிபிள் எப்படி பண்ணுறது, சப்ட்ராக்ட் எப்படி பண்ணுறது, அதேமாதிரி டிவைட் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நாளைக்கான வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா?
எஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம். ஸோ அண்ட் ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷனை ஒரு அரசு ஊழியராக அரசு சம்பளத்தில் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை இன்னைக்கு எடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.